நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ்க்கு மத்தியிலையும் ஈரானுக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு வார் டென்ஷன் வந்து இப்போ போயின்னு இருக்கு. இப்போ ரொம்ப ரீசெண்டான டெவலப்மெண்ட்ஸ் படி யூஎஸ்னுடைய நேவிலாம் வந்து இட் ஹஸ் ஆல்ரெடி ஹேஸ் பீன் ஸ்டால்ட் இன் டு தி இரானியன் ரீஜன். ஸோ ஈரான் மேலே யூஎஸ் அட்டாக் பண்ணுறது மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியலாகவும் வாட்டர் பேஸ்டாகவும் வந்து அட்டாக் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு மினிமம் லைக் வீக்ஸ் டைம்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு வார் வந்து ஈரான் மேலே வந்து யூஎஸ் வந்து கண்டிப்பாக பண்ணும். அண்ட் ஈரானை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறது தான் வந்து யூஎஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருக்கும். எப்போவுமே யூஎஸ்னுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரம்ப் ஃபாலோ பண்ணுறது அமெரிக்கன் கவர்மெண்ட்டினுடைய பாலிசி, ஒயிட் மென்னுடைய பாலிசி அது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுனாலும் ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸு ரிசோர்ஸஸை எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த லேண்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து வார் தொடுத்து கொன்னுட்டு அந்த ரிசோர்ஸஸை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அது மூலமாக தான் வெல்த்தை பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது யூஎஸ்னுடைய தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாலிசி. ஸோ அதே பாலிசியை தான் வந்து இப்போ ட்ரம்ப்பும் வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ ஈரானாக இருக்கட்டும், இப்போ அடுத்து கனடா மேலே கை வைக்கிறதா இருக்கட்டும், கிரீன்லாண்ட் மேலே கை வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் இந்த ஈரான் மேலே இருக்கக்கூடிய வாருங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து யூஎஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறது. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி யூஎஸ் ஈரான் வாருங்கிறது டெஃபினட்டாக இட்ஸ் ஆன் கார்ட்ஸ். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷனாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து இட் கேன் பி எனி டைம். அது கிட்டத்தட்ட ஒரு வீக்ஸ் டைம்குள்ளே வந்து அந்த வார் கண்டிப்பாக வந்து இனிஷியேட் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி இதுக்கான ப்ரொட்டஸ்ட்டு அதெல்லாம் ஈரானில் போயின்னு இருந்தாலும் அந்த ப்ரொட்டஸ்ட் மூலமாகவே ஈரானில் வந்து நிறையா டெத்தெல்லாம் நடந்திருக்கு. அதாவது இந்த யூஎஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மூலமாக ப்ரொட்டஸ்ட்லாம் நிறையா வந்து ஈரானியன் பீப்புள் வந்து பண்ணி அதில் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஸ்டாம்பேடில் செத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஆல்ரெடி வந்து ஈரானில் நடந்துட்டுருக்கு. அந்த ஈரானியன் லீடருமே வந்து ஹி இஸ் ஆல்ரெடி லைக் ஹேஸ் கான் அண்டர் கிரவுண்ட். ஏன்னா எனி டைம் வந்து அட்டாக் யூஎஸ் ஆர்மியிலேருந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயாச்சு. த சிச்சுவேஷன் இஸ் வெரி வெரி ஹாஸ்டைல். ஈரானை வந்து ஒரு டிசர்டட் லேண்டாக மாற்றுற வரைக்கும் யூஎஸ் வந்து விட போகிறதில்ல. இந்த வார் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனாக தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து பாருங்க. இது மூலமாக குளோபல் லெவலில் வந்து மிகப்பெரிய, அதாவது யூஎஸ் மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு அந்த ட்ரஸ்ட் வர்தினஸும் வந்து இட் இஸ் ஓவர். அதாவது ட்ரம்ப் வந்து, அதாவது யூஎஸ்னுடைய ஒரு அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லலாம். அவுரங்கசீப் வந்து அந்த முகல் எம்பையனுடைய அந்த ஒரு ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை தவிர வேறு யாருமே நல்லா இல்லை. அவன் அந்த ஆட்சியை முடித்த வரைக்கும் அவன் மட்டும்தான் நல்லா இருந்தானே தவிர அவனுடைய காலத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அந்த முகல் சாம்ராஜ்யத்தில். அதே மாதிரி தான் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருப்பார். பட் அவர் போனதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து அமெரிக்கனுடைய பாலிசி. அண்ட் ட்ரம்ப்புக்கு அப்புறம் வேறு யார் வந்தாலும் இதே விதமான மெத்தடாலஜியில் தான் வந்து அவங்க கண்ட்ரியினுடைய வெல்த்தை பில்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் தீர்மானமாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஈரான் அமெரிக்கா வார்னுடைய ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோனுடைய ஒரு முக்கிய அம்சம். தொடர்ந்து பாருங்க. நிறையா முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நிறையா பிரின்சிபல்ஸை பற்றி பேச போகிறோம். அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.